தற்போதைய அண்மை செய்தி. ஆந்திராவில் வரலாறு காணாத கனமழையால் வெள்ளத்தில் சிக்கிய மக்கள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் காவியா. வணக்கம் காவியா, உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் சூழலில் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் ஆந்திரா தெலுங்கானாவில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல்வேறு பகுதிகள் நீரில் தத்தளித்து வருகின்றன. 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு கிருஷ்ணா ஆற்றில் தற்போது 8 லட்சம் கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு தாழ்வான பகுதிகளில் உள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து ஆந்திராவில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ரயில் போக்குவரத்து பகுதியளவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னைக்கு வரும் முக்கிய ரயில்கள் உட்பட 18 ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை மீட்க ஆந்திர அரசு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள தேசிய பேரிடர் மீட்பு படையில் இருந்து 30 பேர் கொண்ட 3 குழுக்கள் விஜயவாடா விரைந்திருக்கிறது. மேலும் 2 மோப்ப நாய்களும் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறது. நவீன மீட்பு உபகரணங்களுடன் இந்த குழு அங்கு சென்றடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விஜயவாடாவின் குடமேரு வாகாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது. வாராங்கல் மாவட்டத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து போக்குவரத்து முடங்கி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மெஹபூபாபாத்தில் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மொகல்ராஜபுரம் பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். தெலுங்கானா மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு கம்மல் மாவட்டத்தில் வரலாறு காணாத அளவிற்கு மிக கனமழை பதிவாகியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள IT நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை வீட்டிலிருந்தே பணிபுரிய அறிவுறுத்தியிருக்கிறது. தொடர்ந்து ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மழை வெள்ளம் குறித்து அதிகாரிகளுடன் கேட்டறிந்து நிவாரண பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறார். இதேபோல் மீட்பு நிவாரண பணிகளுக்கு ஆயத்தமாக இருக்குமாறு அதிகாரிகளை தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியும் அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் வெள்ளம் பாதித்த மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என மத்திய அரசு உறுதியளித்திருக்கிறது. இது தொடர்பாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநில முதலமைச்சர்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முன்னதாக பேசிய பிரதமர் மோடி வெள்ள பாதிப்பு மற்றும் நிவாரண பணிகள் குறித்து கேட்டறிந்தது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி காவியா.